ஆமாங்களே நீ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம வந்துட்டு சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம். அதாவது இந்த கேமு பேர் சப்பு நாட்டிகா. என்னடா இது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை பக்கம் ஃப்ரீடம் எடுப்போம். அதாவது இந்த கதை என்னன்னா நம்ம சப்மரீன் வந்துட்டு பண்ணிருக்கோம். அப்போ வந்து கூட வந்து தேவைப்படும் ஒரு இது மாதிரி இந்த கேம்ல நமக்கு உயிர் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், கண்ணுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கும், கிரியேட் பண்ணலாம், ரிலே லைக் ஆக்சுவலி இந்த கேம் போயிருக்கு ஐயோ. ஓகே இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்னாட்டிக்காவில் இருக்கிற இதாக இருக்கும். என்னடா வளர்றாச்சு. ஓகே இப்போ நம்ம லேடர் கிளைம் வா பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்கலாம். ஏ தண்ணிக்குள்ள குதிராது ஒர்றா நீச்சல் அர்றா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு. The Aurora suffered orbital hull failure. Cause unknown. 0. டேய் என்னடா இது? Human life signs detected. இன்ஃபினிட் ஆக்சிஜனுங்க. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், இது ஒரு மாடர்ட் கேம் பிளே. எல்லாம் என்ன மன்னிச்சுக்கோங்க, இது மாடு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிராஃப்டா இல்லை வேண்டாம், இதெல்லாம் அன்லாக் பண்ண மாட்டேன். நம்மள ஒரு ப்ரோ பிளேயருங்கிறது. நான் எதுக்காக நான் இப்போ மாடர்ன் ஆக்சிஜன் போட்டேன் அப்படின்னா டிஸ்கவர் என்னங்க அது என்னடா அது வித்தியாசமாக இருக்குல்ல. ஓகே இது என்ன இது என்ன வராது கேமரா. ஓகே புரிஞ்சிருச்சு, இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இது என்ன பொருள் எடுப்போம்ல அதுவும். என்னடா மீன் இது? லேக்கு லைம்ஸ்டோன். என்னது பிக்கப் டைட்டானியம் போடு. டைட்டானியம் கிடச்சிச்சு. டைட்டானியம் இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஓ இது பில்டிங் மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகும். இது ரொம்ப பெரிய கேம் மகளே. இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. மெட்டலு போய் ஃபிஷ்ஷெல்லாம் டிஸ்கவர் பண்ணலாம். என்னடா ஃபிஷ்ஷெல்லாம் என்ன பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஹலோ தலைவா எப்படி இருக்கீங்க? என்ன பயப்படுறியா? என்ன ஏதோ பண்ணுடா. கரும்பு பிடிச்சவனே கரும்பு கீழே போனேன். சூப்பராக இருக்குங்க. ஆக்சிஜன் போட்டனால ரொம்ப நேரத்துக்கு போக முடியுது. ஸோ நம்ம போய் என்னடா மீன்லாம் ஒரு டன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு தீப்பறா கரும்பு ஜெய். என்னால் ஓசனா இல்லை, எனக்கு ஓசனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நாத்தம் இருக்குன்னு பாருங்கள், கடல் நாத்தம் தீ மாதிரி அடிக்கும். என்ன பீக்கன் ஃப்ராக்மெண்ட் அப்போனா என்ன சார் எப்படி அது பிக்கப் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அப்புறம் பார்ப்போம். இப்போ நிறைய இங்கே பாருங்க லைம்ஸ்டோனாக வச்சுருக்கானுங்க. சால்ட் டெபாசிட் இது முக்கியமாக எடுத்துக்கலாம். இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். சால்ட் டெபாசிட்டை வச்சு என்னடா அது நெட்டு கிடைக்கலையா? ஃபுல் நெட் இருக்குடா. ஓ இது சேவ் பண்ணுறீங்களா? பயமுறுத்தாதீங்க. ஆக்சுவலாக இந்த கேம் டவுன்லோட் ஆகாதோன்னு நினச்சேன். இந்த கேமை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வாங்க முடியாது. அஃபோர்ட் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். அப்படி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா எங்க சப்மெரின் எங்கேங்க? இது என்ன ஹூப் ஃபிஷ் அப்படின்னா ஓடு போட்டி இது தின்னுடலாமா? செம்மையாக அழகி அது அங்கேயே இருக்கட்டும். இன்னும் ரெண்டு ஃபிஷ் பிடிப்போம். அந்த ஃபிஷ் தான். அது பேர் என்னடா? இல்லை நானா பிடிச்சோன்னா கடிச்சு தின்றுவேன். பீப்பர் நில்லுங்க பீப்பர். நான்
அசிங்கப்படுத்துறீங்க. சரி, உங்களை பிடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த பூரா கேம் பிளே முடிஞ்சிடும். 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போவே. ஸோ நம்ம இன்னும் ஏதோ மெட்டல் டெபாசிட் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். மெட்டல் வச்சு தான் நம்ம வந்துட்டு கட்ட முடியும் அந்த பொருளெல்லாம். என்னடா கட்ட முடியும் அப்படின்னு மெட்டல் டெபாசிட்டில் சில டைட்டானியம், உரேனியம் அதெல்லாம் எடுக்க முடியும். இந்த இடம் தான். இந்த இடத்துல நிறைய மெட்டல். ஒரு செகண்ட் எனக்கு மேலே போயிருக்கேன். ரொம்ப நேரமாக கீழே இருக்கேன்னா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, ஷிப் எங்கடா? என்னடா ஷிப்பு? ஷிப்பை விட்டு எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போகணும். ஓகே, இப்போ இந்த வழியாகவே Life on this planet grows in unusually distinct and diverse ecological biomes. Further study recommended. நம்ம மெட்டல் ஸ்கிராப்புங்க. ஓடு வேற லெவல் நிறைய இருக்கு. ஆனால் அதை எடுக்க முடியுமா பார்ப்போம். ஒரு மெட்டல். ஸ்பேட் ஃபிஷ்ஷா? என்னடா இது? ஐயா, இந்த மீனெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? தாங்க ஒரு ப்ராப்ளமே இருக்குல்ல, கலெக்டே பண்ண முடியல எந்திரில். பீப்பர் மீனே, உன்னைய தான் பிடிக்கணும்னு நினச்சேன். பீப்பர் வேற ஒரு பீப்பர் திங்க முடியுமாங்க? உழைச்சு போ அப்படின்னு சொல்லுவேன். இந்த மீனை வச்சு எதுவும் பண்ண முடியாது. மீனும் ஒன்றும் பண்ண முடியாது. வாட்டருக்கு குக்குடு ஃபுட்டா? இத்தனை வேணுமாடா? சரி, நம்ம ஒன்றா எடுப்போம். இந்த கேம் பிளே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அது என்னது? கிரேப் ட்ராப் ஃப்ராக்மெண்டா? ஓடு ஃப்ராக்மெண்டா? மை காட், என்னடா இது போர் அடிக்குது. என்னோட இதுக்கே நான் போயிடுவேன்டா. நான் என்னோட பேஸுக்கு போயிட்டு, ஐ மீன் சப்மெரினா, அதுக்கு போயிட்டு பவர் எலக்ட்ரிசிட்டி வேறு ஏற்றுவேன். ஏன்னா ஒன்றும் மேலே போக முடியல. இங்கிருந்தே கிளைம் பண்ணுறேன். ஓகே, கீழே இறங்கிடலாம். பவர் எவ்வளோ? பவர் இதில் தான் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். டைட்டானியம்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அந்த கிராஃப்டிங் மிஷின் எங்கடா? மெடிக்கல் கிட் ஃபேபியட். ஃபோனாடி எங்கடா அது? கிராஃப்டிங் மிஷின் ஒன்று இருக்குமே. ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல இருக்கு. இது வந்துட்டு ஸ்டோரேஜில் வச்சிடலாம் எல்லாத்தையும். ஓகே, தண்ணி இருக்குது, ஃப்ளார் இருக்குது, டைட்டானியம் வச்சிடலாம், உரேனியம் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன வைக்கலாம்? அந்த ஃபிஷ்ஷை இங்கே வச்சுட்டு அந்த ஃப்ளார் லைட் இருட்டாச்சுன்னு நீங்கள் கடு ஒரு மாதிரி ஆயிரும். லைட்டாக சுற்றின்னு சொல்கிறேன். இங்கே ஒரு ஃப்ளாட்டு, இங்கே ஒரு ஃப்ளாட். ஓகே ப்ரோ. இப்போ நம்மக்கிட்ட 2 ஃப்ளார்லாம் இருக்குது. அதை எப்படியாவது கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இங்கே கிராஃப்டிங் மிஷின் இருக்குமேங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? நான் எதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் போட்டேன்? நோ, இதான் கிராஃப்டிங் மிஷினாடா? எங்கடா கிராஃப்டிங் மிஷின் சொல்லுங்கடா. இதுவா கிராஃப்டிங் மிஷின்? இதுவா? இதில் தான் மண் போல. ஆனால் நமக்கு பொருள் இல்லை. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். வேஸ்ட் பண்ணலாம். இது தேவைப்படுங்க. இது தேவைப்படும். நம்ம இது எப்படி ட்ராப் பண்ணலாம்? ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே கீழே போட்டுக்கலாம். ஓகே, எப்படியே இருக்கட்டும். அந்த ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் ஏறிட்டு அட்டா பாவிலா உலக மலையை போகுது. இது என்னடா எங்கே பார்த்தாலும் இதாகவே இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அட்ரா நீச்சல் பட்டா. இப்போ நம்ம அந்த சப்மெரின், ஐ மீன் அந்த ஷிப்பு பக்கத்தில் போகலாம். அந்த ஷிப்பு பக்கத்தில் கொஞ்சம் மெட்டல் ஸ்கிராப் கிடைச்சா நல்லா இருக்கும் மக்களே. இல்லையா? ஆமாம், முடியாது. இதெல்லாம் பாருங்களே, வேற லெவலில் இருக்கு. ஆசிட் மஷ்ரூமா? போடு, வேற லெவல் போடு. ஆசிட் மஷ்ரூமு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பர்பிள் ஃபங்கஸா? அப்படின்னா எனக்கு சத்தியமாக புரியல என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, அடுத்தது வந்துட்டு பெரிய பெரிய சாப்பிட்றதுக்கு சில பொருட்கள் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இல்லையே எதுவுமே அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. இதுக்குள்ளே போகணும். இருக்காடா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இதெல்லாம் இந்த ஃபங்கஸ்ஸு உருவாயிருக்கு. இந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்கஸ் உருவாயிடும். சரி, இந்த மஷ்ரூம் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே. ஓகே, இன்னும் இது பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சப்நாட்டிக்கா ஏன் 900
900 சொல்லுவீங்க நீங்கள். 900 ருபீஸ் இந்த கேமு. கணக்கு போட்டு பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இதை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோ பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, அது மாடு என்ன ப்ரோ ஹேக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மாடு வச்சு உங்களுக்கு ஒரு கேம் பற்றி தெரியல அப்படின்னா அது ஈஸியாக முடிக்கலாம். ஹேக்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம மாடு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ மாடு வந்துட்டு இப்போ இன்ஃபினைட் ஆக்சிஜனா ஃப்ரீ கிராஃப்ட், இப்போ நீங்கள் நம்ம கிரானியில் எப்படி பால்டி மாடு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் போகலாம், அந்த மாதிரி தான். ஸோ அங்கே பாருங்க ஃபயர் போயிட்டுருக்கு. எனக்கு அந்த ஸ்மெல் இங்கேருந்து வருது ஃபயரு. இங்கே தான் தீ குத்திச்சு எங்கள் வீட்டில் ஸ்மெல் இருக்குது. போயிடுச்சு இல்லை இன்னும் வருது. இப்போ என்ன பண்ணலாம், அங்கே மெட்டல்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்பேஸ் ஒரு கிராஷ் ஆகிடுச்சுன்னா அது பக்கத்தில் நல்லா மெட்டல்ஸாக ஏன்னா சரி கிடைக்கும். அந்த மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் நான் 21 நிமிஷம் வீடியோ போடலான்னு இருக்கேன். எஸ் நம்ம ஸ்ட்ரீக். ஸோ நீங்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணணும், என்ன ரேடியேஷனா, அடடே இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு. இங்கே கீழே இறங்கிடலாம். ஓ என்னடா தண்ணி கலர் இருந்துச்சு. ரேடியேஷன் இந்த பக்கம் போனால் எங்கடா போனேன். மெட்டல் ஸ்க்ராப் இங்கே இருக்கு பாருங்க. மெட்டல் ஸ்க்ராப்ஸ் தீஸ் ஆர் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெட்டல். அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆனால் ஆட்டோ சேவிங் போட்டு விட்டுறானுங்கடா. கடுப்பாவும் மேலே இந்த ஆசிட் மஷ்ரூம் சாப்பிட முடியுமா இல்லையா? ஓகே இது என்னடா இது போடு. ஓ இதுவா சூப்பராக இருக்குது, ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்க்ராப்ஸ் இருக்குது. என்னடா இது இவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. வெயிட் பண்ணுங்க, இதை எங்கேயும் எடுத்து வைக்க முடியாதா? யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே 100% ட்ராப்பு. ஆசிட் மஷ்ரூம் தேவையில்லாத விஷயங்கள். ஓகே அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ளார் இருக்கட்டும் மக்களே. முக்கியமாக ஃப்ளார் தான் வேணும். உங்களால் கேமே முடியாது ஃப்ளார் இல்லைனா. அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு போல். நம்ம சப்மரீனுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீப்பரே நம்ம பேர் பீப்பராமாங்க. என்னென்ன பேர் வச்சுருக்கானுங்க பாருங்க. பிடிச்சவனும் ஓடிட்டே இருக்கான். இப்போ ஓடுறா பீப்பரே. இவன் தான் இப்படியே தான் இந்த பாருங்க கண்ணு. அவன் ஆக்சுவலாக இதில் சப்னாட்டிகாவில் இருக்கிற மெயின் கேரக்டரு. அதனால தான் இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிச்சிட்டேன். ஓகே இப்போ நம்ம நைட் ஆகிட்டு trend is consistent with damage to the Aurora's drive core, sustained during planet fall. We are back to the farm and இன்னுமே எனக்கு கணக்கே தெரியல. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, 300 மீட்டர் தள்ளி வந்துட்டோம். வரலாம் 2 நிமிஷம் எடுக்குமா அவ்வளோதான். ஆக்சுவலாக இதில் ஒரு அட்வான்டேஜ் இல்லை, என்னென்னா இதில் ஓட முடியாது. அதுதான் ப்ராப்ளமே. நீயாச்சும் எழுத்துக்கோ ஏன் பார்த்தீங்களாவா நம்ம உள்ள போ சாமி. 13 நிமிஷம் 1 மணி நேரம் நான் வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் தான் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி 20 நிமிஷம் வீடியோலாம் போட்டிருக்காங்க சில பேர். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மோட்டிவேஷன். அது மட்டும் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய வியூஸ் போயிடுச்சு. சூப்பராக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. நிறைய வியூஸ் 100 வியூஸ் போயிடுச்சு. இதே மாதிரி நம்ம 100 வியூஸ் நம்ம ஸ்ட்ரைக் அடிக்கிறோம். இப்போ என்னாச்சு எஸ்ன்னு காமிக்குது 5 பாருங்க. இதுதான் சப்மெரின் வந்தாச்சு. அப்படியே பேசிட்டே வந்துட்டோம். என்னடா இது விழுந்துட்டே இருக்கிற இதுதானே நம்ம சப்மெரின். ஓ இந்த கிளைம் பண்ணிடலாம் ஏறிட்டேன் மக்களே. இப்போ உள்ளே போகணுன்னு பாருங்க. பாடு கையில் தானே இருக்குது. இந்த பாடை வச்சு என்ன பண்ணலாம்? பாட் கம்மியா வச்சு எதாவது பண்ணணும்.
இது கிடச்சிருக்குங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஓகே வேற மாதிரி. இது என்னது? ஓ என்னது எக்யூப்மெண்ட்டா? இது என்னது? ஓகே இதை நான் கிராஃப்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகே இது என்னது எனக்கு புரியல. இது என்னது செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே மேலே ஏறுறா தலைவா. நைட்டு வச்சு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் செக் பண்ணிட்டு ஒரு மாதிரி குறையில ரொம்ப சீக்கிரமெல்லாம் குறையல. இன்ஃபினிட் ஆக்சிஜன் போட்டுக்கலாம். ஓகே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இப்போதைக்கு இது நம்ம ஸ்டோரேஜ் எடுத்துக்காமனா சில விஷயங்கள்லாம் எடுக்க முடியாது. அதனால் ஸ்டோரேஜில் கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ இங்கே இது கீழே என்னடா இது? ஸோ நிறைய பேர் நம்ம கூலி ஜாலியாக இருக்குது. இதுதான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதில் ஃபுல்லாக வச்சிடலாம். என்னடா அது? ஓகே மெட்டல் ஸ்கிராப்புக்கு நிறைய இடம் வேணும். அதனால் இங்கே வச்சுட்டு டைட்டானியம் போட்டால் உரேனியமும் வச்சிடலாம். அடுத்தது ஃப்ளேர், அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்தது சப்னாட்டிகா கன்று. என்னடா இது? ஓகே அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோரேஜில் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா ஓகே. ஓகே இருங்க, நம்ம இதில் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல. ஓகே ஃப்ரீ கிராஃப்ட்னா என்ன? ஃப்ரீ கிராஃப்டா? என்ன இது? பார்த்தீங்களா என்னது இது? வேற மாதிரிங்க. சூப்பர் சூப்பர். என்னது அது? சர்வைவல் நைஃப் போடு, எனக்கு வேணும் இது கண்டிப்பா. மக்களே என்ன Weapons were removed from standard survival blueprints following the massacre on Abraxas Prime. The knife remains the only exception. Please, vehicle pay. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று கிராஃப்ட் பண்ணலாம். இதுதான் இது இருக்கு. நான் கிராஃப்ட் பண்ணுறேன். அம்மா வந்து இது என்னது? பின்னா என்னதுடா அது? The fabricator draws from available data to provide environment appropriate equipment using locally available materials. For your safety, this setting cannot be overridden. ஃப்ளாஷ் லைட் போர்டு இது எனக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம எதுக்கு இப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா சொல்கிறேன். என்னடா பண்ணுறது? என்ன தலைவா குறையவே குறையாதா இதில் இருக்கிறது? குறையவே குறையாதா? அடுத்தது எஸ் மை ஃபேவரட். The scanner can be used to synthesize blueprints from salvage technology and to record alien biological data. Self-scan complete. Vital signs normal. Continuing to monitor. Okay, புரியுது இதோட யூஸ். இப்போ என்ன இது வந்து ஃப்ளேர் வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ஒன்று போதும். ரிப்பேர் டூல் எவ்வளோடா இருக்குது? அவ்வளோ போதுங்க. இவ்வளோவே நம்ம வந்துட்டு காலையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் ஆயிடுச்சு. என்னோட கணிப்பு என்றைக்கும் தவறாது. சரி ஓகே இப்போ மேலே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி பவர்லாம் இது பவரு டேமேஜ் ரேடியோவா தலைவா இது? கிட்ட ரிப்பேர் கன்று இருக்குது. ஆண்டா பண்ணி விட்டா ரிப்பேர் பண்ணிட்டா. மெசேஜ் This is Aurora distress signal received அப்படி
ஓகே மக்களே, நம்ம தப்பிக்க போறோம்னு நினைக்கிறேன். அடா நீ ஹேக் பண்றியா? லைஃப் கார்ட்ல இருந்து ஏதாவது எமர்ஜென்சி கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. இப்போ போய் மீனை வேட்டையாடுவோம். மீனை எங்க இருக்க? சப்பாட்டிக்கு ஆனால் வாங்க என் பக்கத்தில் தைரியம் இருக்கு. என்னது வித்தியாசமா இருக்கு. என்னது ஏய் ஏய் இந்த மீனெல்லாம் தெரியலடா. அந்த பெருசு ஒரு மீன் இருக்கும்ல, என்னை மிரட்டுச்சுல, அந்த மீன் எங்க? பதில் டேடே அந்த மீன் எங்கடா? ஓகே, என்னது என்னது அம்மா, என்னது அது தெரியுதாங்க? என்னது? ஓ மை காட், வாட்ஸ் தட் ப்ரோ? ஓ ஐலாண்டா? பெரிய மீனே இப்போ வாடா கண்ணு முன்னாடி. பெரிய மீன் டிக்கெட் வாடா வாடா பக்கத்தில் வாடா. அளவா அளவா வாடா பக்கத்தில். ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்பலாம் அப்படின்னு நினச்சியா? நம்பக்கூடாது. எங்கடா போனேன்? ஏய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹேக்கர். அந்த மீன் கூட ஹேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு போல. ஏய் ஏய் நில்ல 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 நில்ல, போடு நில்ல போடு. தைரியம், உனக்கு தைரியம் இருந்தால் என்ன அசிங்கப்படுத்துது? அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. தெரியுதா? வம்பு கிளிப்பியா வம்பு கிளிப்பியா வம்பு கிளிப்பியா? ஸ்கேன் பண்ணிடலாம். நீதானா தலைவா? என்னை பற்றி தெரியுமா? ஊரில் கேட்டு பார்த்தீங்கன்னா என் பேர் லிக்கி. அவங்கக்கிட்ட போய் அதை சொல்லிடாது தேசு. என்ன இருறா, நான் வரேன்டா. நீ அடிச்சிட்டில, என்னோட கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டுல. வரேன்டா தேடி வரவா, வரவா வரவா, துரத்தி வரவா, நீ நினச்ச வெளியே உனக்கு கீழே போகிறேன். எங்கடா போன? ஏய் நான் விட மாட்டேன்டா. ஏய் எங்க தப்பிச்சு விட பார்த்தீங்களா? சாரி யாரு என்ன இத்தனை அடி வாங்குறோம்? வாங்குறதா எனக்கே ஹெல்ப் போச்சுடா. விட்டுருங்கடா. பாய் மகளே, முடியல. ஹெல்ப் மீ. போச்சு.